ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி தேங்காய் சேர்த்த புளியோதரை. புளிக்காய்ச்சல் காய்ச்சி செய்கிற புளியோதரை தான் எனக்கு தெரியும். இதை லேர்ன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ரீசெண்டாக தான் எனக்கு இப்படி ஒரு புளியோதரை செய்யலான்னு தெரிஞ்சுது. அதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு தான் நான் நினச்சேன். இப்போ நான் செய்கிறது 4 பேருக்கு உண்டான அளவு. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கணும். இது யூஸ்வலாக புளி காய்ச்சல் காய்ச்சறதுக்கு வெந்நீரில் ஊற போட்டு புளி கரைசல் எடுத்துப்போம். இது அது மாதிரி இல்லாமல் அரைக்க போகிறோம். ஸோ பச்சை புளியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம ஆக்கிக்கணும். இதுக்கு நடுவில் வர இந்த நரம்பு மாதிரி இருக்கிற நாரெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடணும். கொட்டைகளையும் ரிமூவ் பண்ணிடணும். அரைக்க போகிறதுனால இதெல்லாம் அரையும் போது நல்லா இருக்காது, சாப்பிடும்போதும் வாயில் அகப்படும். இப்போது காஞ்ச மிளகாயில் இருக்கிற இந்த காம்பையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். நான் 8லேருந்து 9 காஞ்ச மிளகாய் இன்றைக்கி எடுத்துட்டுருக்கேன். 1 கப் தேங்காய் துருவல், ஒரு மீடியம் சைஸ் மூடி தேங்காயிலேருந்து எடுத்த துருவல் அது. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். முதல்ல ஒரு கோர்ஸ் மிக்ஸ்சராக பல்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு தொகையலுக்கு அரைக்கிற மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம தேங்காய் தொகையலுக்கு அரைப்போம்ல, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போது ஸ்டவ்வில் அடி கனமான கடாய் ஒன்று வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். புளியஞ்சாதத்துக்கு என்னெல்லாம் நம்ம தாளிப்போமோ அதே தாளிப்பு தான். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, வறுத்த வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துப்போம். பெருங்காயம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் ரொம்ப முக்கியம் புளியஞ்சாதத்துக்கு. இதில் வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போகிறதில்ல. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த விழுது தேங்காய், மிளகா வத்தல், புளி, இதை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும். தேங்காய், புளி, மிளகா வத்தலில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் வதக்கணும். இந்த மிக்சர் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். மேக்ஸிமம் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம், அதுக்கு மேலே தேவைப்படாது. நல்லெண்ணெய் வேணும்னாலும் நடுவில் 1 or 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இது செய்யறதுக்கு மொத்தமாகவே 15 நிமிஷம் மேக்ஸிமம் இருந்தால் போதும். அரைக்கிறதுக்கு 2 நிமிஷம், வதக்கிறதுக்கு ஒரு 8 நிமிஷம், சாதம் போட்டு கலர்றதுக்கு, சாதம் ரெடியாக இருந்ததுன்னா கலர்றதுக்கு ஒரு 4-5 நிமிஷம், அவ்வளோதாங்க. மேக்ஸிமம் 15 மினிட்ஸில் நீங்கள் லஞ்ச் பாக்ஸே ரெடி பண்ணிடலாம். நல்லா வதங்கியாச்சு. நான் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். நான் சாதம் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு கலர்றத வேணும்னா சேர்த்துக்கிறேன். 1.5 கப் பச்சரிசியை சாதம் வடித்து நல்லா ஆற வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் போட்டு நான் கலர போகிறேன். சாதம் நல்லா சாஃப்டாக உதிராக இருக்குது. எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் வைக்கிற மாதிரி தான். சாதம் உதிராக இருக்கணும். அட் த சேம் டைம் வரன்னு இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். பொறுமையாக கீழிருந்து மேலே கலந்து கொடுக்கணும். எடுத்து வச்ச விழுதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். பத்தாத மாதிரி இருக்கிறதுனால இதையும் நான் சேர்த்து கலந்துக்கிறேன். இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுட்டிங்கன்னா தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும். இல்லை என்றைக்காவது ஒரு நாள் சமைக்கலை அப்படின்னா சுடுற சாதத்தில் இதை போட்டு நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு பெரட்டி சாப்பிடலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு தேவையானால் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் தேவையானாலும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட தேங்காய் புளியோதரை ரெடி ஆகிடுது. அட்டகாசமான புளியோதரை, நிஜமாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ரொம்ப சுலபமாக செய்ய முடியறது. நான் சொன்ன மாதிரி இது ஒரு பர்ஃபெக்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இங்கே நான் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் படி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஒருவேளை புளியோ இல்லை காரமோ கூட குறைச்சலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அதை மாற்றிக்கலாம். டெஃபினட்டாக இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி தேங்காய் சேர்த்து புளியோதரை நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.